Hi friends. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் ஃப்ளவர் ஷோட லாஸ்ட் டேட். ஸோ நானும் என் தங்கச்சி என் பாப்பாவும் ஃப்ளவர் ஷோ பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கடன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி நான் லத்து அப்புறம் சரோ எல்லாருமே வந்து ஆட்டோவில் போய் சேர்ந்துட்டோம். ஸோ அப்போ அங்கேருந்து இப்படி லைக் க்ராஸ் பண்ணி போகிறப்போய் சைடில் ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது அந்த காட்சியெல்லாம். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு ப்ரெசன்டேஷனோடு வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து சேர்றேன், ஃப்ளவர் ஷோக்கு வந்தாச்சு. டடா! உள்ள என்ட்ரன்ஸே எவ்வளோ பார்க்க அருமையாக இருக்குது தெரியுமா? என்னை விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் முன்னாடி போகிறாங்க. ஐயோ ஜாலி. ஐயா, பார்க்கவே எவ்வளோ அழகாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பொருளும் பயங்கரமாக இருந்தது. அந்த ஆர்டின் ஷேப்லலாம் ஃபுல்லாக ஃப்ளவர் ஃபுல்லாக அதில் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வாக்கிங் போகிற அந்த அந்த பிளேஸே பார்க்குற நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால். ஏன்னா நாங்களும் மெயினாக அதுக்கு தான் போகணும், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், கலெக்ஷனாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் போகணும். ஆனால் என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கிறதுக்காக ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு எங்கள் சரோவும் லத்துவும் முன்னாடி போயிட்டாங்க. அங்கங்கே குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ என் தங்கச்சியும் பாப்பாவும் போயிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டேட்னால் கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை நானும் லத்தும் ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். என்ன தான் நம்ம இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் நிறைய பிளேஸில் பார்த்தாலுமே நம்மளோட குட்டி குஸ்கா கூடலாம் பார்க்குறப்போ ஒரு தனி ஃபீல் வரும்ல. என்ன லத்து, ஹாப்பி ஜாலியாக இருந்துச்சாங்க. ஜாலியாச்சு. ஸோ இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அது சில பேர்லாம் வேறு என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் செடி நிறைய இருந்தது. நம்ம ஊட்டிக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ கூட வந்து பார்க்கலாம். ஸோ ஊட்டியில் இருக்க ஃப்ளவர்ஸே தான் இங்கேயும் இருக்குது. சொன்ன மாதிரி ஊட்டிக்கு போக அவ்வளோ காஸ்ட் நம்ம பேஸ் பண்ணி நம்ம போகாமல் இருந்துட்டு, ஆனால் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் வேறு. ஸோ பார்க்காதவங்களாம் இன்றைக்கும் போய் பார்த்துருக்கலாம். நாங்களே ஏன்னா இத்தனை நாள் மிஸ் பண்ணிவிட்டு நாங்களே லேட்டாக தான் போய் பார்த்தோம். கடைசி டேயில் தான் போனோம். அப்புறம் அங்கே ஒரு டக் மாதிரி வாத்து மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி அது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்டு ஜீப்பில் வந்து ஃப்ளவர் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டு குட்டீஸ் பார்க்குற மாதிரி நிறைய அனிமல்ஸோட இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. க்ரொக்கைடைல் அந்த ஐஸ்கிரீமில் எல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே பொடிநடையாகவே நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் என்னன்னா ப்ராப்ளம், இங்கே எந்த வழியில் பார்க்குறதுனே தெரியல. பார்க்குற இடம் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ்னால் பயங்கர டெக்கரேஷனாக இருந்தது. எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்கே குட்டி ஒரு பாட்டில் வந்து ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு குட்டி பாட்டில் நிறைய டக்ஸ்லாம் இருந்தது. வாத்தெல்லாம் பசங்க சின்ன பசங்களாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க. ஆனால் என்ன ஒரு குட்டி வருத்தம்னா, இது கவர்மெண்ட்டே நடத்துறதுனால ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. பிகாஸ் வந்து பெரியவங்களுக்கெலாம் 200, அந்த 200 இருக்கிறது கூட ஒரு 100 ருபீஸாக மாற்றிருக்கலாம். ஏன்னா இதான் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம இதான் என்ட்ரன்ஸு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அந்த டிக்கெட்டை வாங்குறப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சேட்னஸாக இருந்தது. என்னடா இது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளவரை பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு 200 காஸ்ட் வாங்குறாங்களே, அந்த ஒரு வருத்தம் தான்.
நம்ம நடந்து வந்துட்டு இந்த ஒரு லெஃப்ட் சைடில் வந்தோன்னா இங்கே வந்து ஒரு கல்யாணத்தில் அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க வால் சைடில். அந்த மாதிரி 2 சைடும் ஒரு வால் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே சைடில் நின்று நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அவங்க ஆக்சுவலி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே, அது அவ்வளோ அழகாக. நிறைய அவங்களோட குட்டீஸோடலாம் வந்து அழகாக இந்த மாதிரி டெக்கரேஷன் கிட்டலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 3 டால் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி டால்க்கு அந்த கீழே வர ஸ்கர்ட்டிலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவரில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. சீரியஸாக மணி ஒர்த் இல்லை தான், பட் 200 பேஸ் பண்ணி பார்க்குறப்போ. ஆனால் நம்ம நிறைய அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கேமராவோடு வந்தீங்கன்னா கேமராவுக்கு எனக்கு தெரிஞ்சு 500 நினைக்கிறேன் அதோட காஸ்ட்டு. கேமராவுக்கு தனியாக 500. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் வந்து வேணும்னா கூட நம்ம அதை வந்து பை பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு தனி பிளேஸில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய அந்த செடியை வந்து நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். நீங்கள் எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலன்னா கூட கவலைப்பட தேவையில்ல. அங்கே கேன்டீனும் இருக்குது, சாப்பாட்டுலேருந்து எல்லாமே இருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான். ஸோ நாங்கள் எல்லாம் எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸு எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் கேண்டீன் போய் வேண்டிய அளவெல்லாம் சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.